இந்த வீடியோவில் வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் மெஷினிங் டைமிங் அதுக்கப்புறம் மெஷினிங் டைமிங் அப்படிங்கிறது எல்லா ப்ராசஸையும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் அந்த ப்ராடக்ட்டை நான் உருவாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான். ஓகே, லென்த் ஆஃப் கட் பண்ணுறேன்னா அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயம், அதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா அப்ரோச் லென்த்து ப்ளஸ் லென்த்து எவ்வளோ ஒர்க் பண்ண போகிறோம், ஒர்க் ட்ராவல் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ டூவில் வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் வந்து இருக்குது, நான் அப்ரோச் இப்படி பண்ணி என்ன பண்ண போகிறேன், அதோட லென்த்தை வந்து நான் மாற்றுறேன் இல்லை டயமீட்டரை வந்து மாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம். லென்த் ஓவர் ஜாப் ப்ளஸ் அப்ரோச் ப்ளஸ் ஓவர் ட்ராவல். அப்ரோச் ஆங்கிள் அப்படிங்கிறது எவ்வளோ டைமில் அந்த ஒர்க் பீஸ் ஃபீடு கொடுத்து நான் டச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஓவர் ட்ராவல் அப்படிங்கிறது என்டையர் எவ்வளோ ட்ராவல் பண்ணி இன்புட் எவ்வளோ இருக்கும்போது அவுட்புட் எவ்வளோ வரும்போது மொத்தமாக ஒர்க் பண்ணுறது எவ்வளோ ட்ராவல் பண்ணிருக்கு அப்படிங்கிறது. ஃபீட் அப்படிங்கிறது நான் கொடுக்குற என்ன சொல்லுவாங்க லோடு அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்பீட் ஆஃப் ரெவல்யூஷனில் நான் கட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டெப்த் அப்படிங்கிறது எவ்வளோ ஆழமாக நான் கட் பண்ண போகிறேன், பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் நான் வந்து இது பண்ணுவேன். ஓகே, ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார்முலா தான் டெப்த் ஆஃப் கட் அப்படிங்கிற டூலை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இவ்வளோ பெரிய டயமீட்டர் உள்ளது இவ்வளோ சின்னோட அதை மூலமாக மாற்ற போகிறேன். கட்டிங் ஸ்பீடுக்கு ஃபார்முலா இருந்ததுன்னா S = π/d/60. இப்போ இதில் n கட்டிருந்தாங்க அப்படின்னா 1000 S/πd. இது மீட்டர் பெர் மினிட்டு, இது ஆர்பிஎம்மில் இருக்கும். அதாவது ஸ்பீடு அது வந்து சரி, இது வந்து ஸ்பீடு, இது வந்து வெலாசிட்டியில் இருக்கும். ஓகே, லென்த் கால்குலேஷனுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸ்பீடுக்கு அதே ஃபார்முலா தான் S = πdn/1000. இந்த ஃபார்முலா வச்சு என்ன தேவைன்னா இதை மாற்றிக்கணும், ஸ்பீடு தேவைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து டைம் டேக்கன் = 1/என்னது ஃபீடு பெர் மினிட்டு. ஓகே, அப்போ L/என்னது இது வந்து ஒரு யூனிட் லென்த்துக்கு. இப்போ நான் L யூனிட் லென்த் அப்படின்னா L/என்னது ஃபீடு இன்ட்டு என்னது ஆர்பிஎம் இன்ட்டு n. நம்பர் ஆஃப் கட்டுக்கும் அதே ஃபார்முலா தான். இன்ட்டு என்ன பண்ணணும், இந்த டைம் ஃபீடு கூட நம்பர் ஆஃப் கட்டை வந்து என்ன பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணிக்கும். n கூட ஃபார்முலா. இப்போ வந்து ஆவரேஜ் டயமீட்டர் பெரிய டயமீட்டர் ப்ளஸ் ஸ்மால் டயமீட்டர் பை 2. இது ஹாலோ ஜாப் பிஃபோர் டர்னிங்கில் எப்படி இருக்குது, ஆஃப்டர் டர்னிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம். O அப்படிங்கிறது ஓவர் ட்ராவல், அப்ரோச் லென்த்து. இப்போது மேலே நான் என்ன பண்ணேன், T = L/என்னது F × என்ன போட்டேன்னா மேலே வந்து அப்ரோச்சும் ஓவர் டைம் கொடுத்தா ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணும். இன்ட்டு என்னது நம்பர் ஆஃப் கட்டு கேட்டாங்கன்னா டெப்த் ஆஃப் த மெட்டீரியல் டு பி கட்டு. டெப்த் எவ்வளோனா ரெண்டுத்துக்கும் நடுவில் அலவன்ஸ் இருக்கும். பெரிய டயமீட்டர் மைனஸ் சின்ன டயமீட்டர் பை 2 × என்னது டெப்த் ஆஃப் கட்டு. ஓகே, பெரிய டயமீட்டர் எவ்வளவு சின்ன டயமீட்டர் எவ்வளவு டெப்த் ஆஃப் கட்டுக்கு எடுத்துருக்காங்க. நம்ம நம்பர் ஆஃப் பேசஸ் அப்படின்னா டெப்த் ஆஃப் கட்டில் 2 என்னது டெப்த் ஆஃப் த கட்டு. அப்போ d - d என்னது 2 × டெப்த் ஆஃப் கட்டு. பெரிய டயமீட்டர் வந்து சின்ன டயமீட்டர் பை 2 × என்னது எவ்வளோ டெப்த் கொடுத்து கட் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன், வி கெட் த ஆன்சர். அது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டராக மாற்றுறதுக்கு 1 cm = என்னது 10 mm. அப்போது 4 cm 40 mm. சென்டிமீட்டரில் மில்லிமீட்டர் மாற்றுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். டயமீட்டர் கொடுத்துருந்தாங்களா என்ன கொடுத்தாலும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிச்சு. இப்போ L/இதுன்னு போட்டாச்சு. இப்போ ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு, மெஷினிங் டர்னிங் கண்டுபிடிச்சாச்சு. இது அதே மாதிரி தான் மீட்டர் பெர் மினிட்லேயே இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸ்பீடு n வந்து ஆர்பிஎம்மில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த மீட்டர் பெர் மினிட்டாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அதுக்கு தகுந்தாப்பில் மாற்றிக்கணும், செகண்டுக்கோ இதுக்கோ மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு n கண்டுபிடிச்சாச்சு, அது ரொட்டேஷனல் பெர் மினிட்ல தான் வந்துருக்கணும். டைம் வந்து மினிட்லேயே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து 45 செகண்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களோ 3 ஜா செக் வந்து 45 செகண்ட் இருக்குங்க. அதை வந்து மினிட்டுக்கு மாற்றணும். ஏன்னா அதை நான் கால்குலேட் பண்ணுறது எல்லாமே மினிட்டுக்கு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டோட்டல் டைமிங் எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா டர்னிங்க்கு எவ்வளோ டைம், மவுண்டிங் எவ்வளோ டைம், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். நம்பர் ஆஃப் பேசஸ் கேட்டிருக்காங்க. டெப்த் ஆஃப் கட் d - d என்னது 2 × என்னது டெப்த் ஆஃப் கட்டு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பெரிய டயமீட்டர் சின்ன டயமீட்டர் ஒவ்வொரு நாள் மெஷினிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 60லேருந்து ஃபஸ்ட் 40 மாத்திரம், அடுத்து 40லேருந்து 30 மாத்திரம். லென்த் பார்த்துக்கோங்க 50, 40, 55 என்ன டேட்டா கொடுத்துருவோம் நான் தகுந்த மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு 60லேருந்து ஃபஸ்ட்டு எதுக்கு மாற்றணும், 40 மாற்றணும். எவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ண போகுது, 60லேருந்து 40க்கு மாற்ற போகிறேன். இந்த இடம் நான் மாற்ற போகிறதில்ல, இந்த 2 இடம் தான் மாற்ற போகிறேன். 95 அதுக்கான வேல்யூஸை போட்டு நான் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, இந்த டயமீட்டர் போடும்போது பெரிய டயமீட்டர் தான் போடணும். ஆரம்பத்தில் எவ்வளோ இருக்குது, 60ன்னு இருக்காது. அடுத்து வந்து அதுக்கான டைம் எவ்வளோ, 40லேருந்து 30க்கு மாற்றுறேன் அப்படின்னா 40 இது இருக்குது, 30 வந்து இந்த இடத்த மட்டும் தான் மாற்ற போகிறேன். அப்போ 55 மட்டும் தான் என்ன பண்ண போகிறேன், மாற்ற போகிறேன். அதுக்கான வேல்யூஸை போட்டாச்சு. அடுத்து டோட்டல் டைமிங் எவ்வளோ இருக்குதோ அந்த டோட்டல் டைமிங் போட்டுருக்கேன். எலக்ட்ரிக் மெத்தட் வேண்டாம், இதுவும் ஜஸ்ட் அதே மாதிரி தான். எண்ணெய் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ 35 mm இருக்கா, 70 mmலேருந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் மாற்ற போகிறேன், 75 mm உள்ள ஒரு இதை கொடுத்து இந்த மாதிரி மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 70 mm மாற்றணும். 70 mm மாற்றவும் ஃபுல்லாத்தையும் மாற்றிடுவேன். அப்போ 40, 70, 90, 120, 140, 170 மொத்தம் 170 என்ன பண்ணுவேன், மாற்றுவேன். அப்போது d - d என்னது 2 × என்னது டெப்த் ஆஃப் கட்டு DC. டெப்த் ஆஃப் கட்டு எவ்வளவு, 2 தான் கொடுத்தாங்க. அப்போ DCக்கு மேலே 2 போட்டாச்சு. இப்போ டைம் அதுக்கு தனியாக கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ 70லேருந்து 35 மாற்றுறேன். 35 மாற்றும் போது இந்த இடம், அப்போ 50, 80, 110. இந்த 110 மட்டும் என்ன பண்ணுவேன், கண்டுபிடிப்பேன். அதே டெப்த் ஆஃப் கட்டு கண்டுபிடிப்பேன், அதுக்கு டைம் கண்டுபிடிப்பேன். டோட்டல் டைமே ஆட் பண்ணிடுவேன்.
ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் ஆன்சர் தான். ஓகே. சாம்ஃபரிங் பார்த்தீங்கன்னா எட்ஜஸில் உள்ள மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்ணுறது. சாம்ஃபரிங் இன்டர்னல், இது சாம்ஃபரிங் எக்ஸ்டர்னல். வெளியில் டேப்பர் மாதிரி கொண்டு வருது, டேப்பராக கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா T=L/F/N. இப்போ 2 தடவை சாம்ஃபரிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைம் எவ்வளோ கேட்டிருக்காங்க? 45 டிகிரி அப்படின்னாலே நமக்கே தெரியும் டேப்பராக மாற்றுறது. அப்போ T=L/F/N. எல்லாமே மில்லிமீட்டர் மினிட்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும். தந்தாப்பில் இது பண்ணிட வேண்டியதான். இது 24 mm ரொட்டேஷனில் 370 mm ரொட்டேட் பண்ண போகிறோம். 45 டிகிரி சாம்ஃபர் பண்ண போகிறான்னு தெரிஞ்சிச்சு. ஓகே. இது ஆங்கிள் பேஸ் பண்ணது. இங்கே இதை பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சின்ன சம்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். சாம்ஃபரிங்கில் அந்த ஆங்கிள் பேஸ் பண்ண சம் இருக்குது. அடுத்து ஃபேஸிங் அப்படின்னா என்ன பண்ணுறது? சேம் பேஸ் டேர்னிங்கில் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃபேஸிங். L/F/N. லென்த்து இது தனியாக கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இருக்குது. டயமீட்டர் ஆஃப் த சாலிட் ஜாப்ஸ் D-D ஃபார் ஹாலோ ஜாப்ஸ். இது வந்து சாதா சாலிட் ஜாப்ஸ்க்கு, இது ஹாலோ சாலிட் ஜாப்ஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாதா ஜாப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் த கட்டு, எஸ்டிமேஷன் மெஷினிங் டைமிங் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு L= டயமீட்டர் பை 2 போட்டாச்சு. என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு நான் டைமில் இது பண்ணுறேன். 2 சைடு ஃபேஸிங் பண்ணுறேன் அப்படின்னால என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் என்ன பண்ணால் மல்டிப்ளை பண்ணுவேன். ஒரு சைடு ஃபேஸிங் பண்ணும்போது ஒரு டைம் வரும், இன்னொரு இது பண்ணும்போது இன்னொரு டைம்